ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, நாளை சக்தி வாய்ந்த பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திர நாளில் விரதம் இருக்கிறவங்க கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, விரதம் கடைபிடிக்காதவர்களும் என்ன விஷயங்களை நாளைக்கு தவறாமல் செய்யணும், இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். தெய்வீக மாதம்னா அது பங்குனி மாதம்னே சொல்லலாங்க. மாதங்களில் நிறைய மாதங்கள் தெய்வீக மாதம்னு சொல்லலாம். அதில் மிகவும் விசேஷமாக இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய சில முக்கியமான நாட்களில் பங்குனி உத்திரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இது நாளை வருகின்றது, ஏப்ரல் 1ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 18ஆம் தேதி புதன்கிழமையோடு வருகின்றது. இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்து அவருடைய அருளை பெறுவதற்காக ஏராளமான பக்தர்கள் விரதம் இருந்து வழிபாடு பண்ணுவாங்க. சில பேர் 3 நாள் விரதம் இருப்பாங்க, சில பேர் 48 நாள், 21 நாள், 7 நாட்கள் விரதம்லாம் இருந்திருப்பாங்க. விரதமே இல்லைம்மா, நாளைக்கு ஒரு நாள் விரதம் நாங்கள் இருக்கலாமா அப்படின்னாலும் தாராளமாக இருக்கலாம். அப்படி பங்குனி உத்திரம் விரதம் இருக்கக்கூடியவர்கள் என்னென்ன விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்காக கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான விரதங்களில் இந்த பங்குனி உத்திர விரதமும் ஒன்று. நம்ம சஷ்டி விரதம்லாம் இருந்திருப்போம், அதே மாதிரி கார்த்திகை விரதம்லாம் இருந்திருப்போம். இந்த பங்குனி உத்திர தன்னைக்கு விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா திருமண தடைகள் விலகும், வேண்டிய வரங்கள் கிடைக்கும். ரொம்ப நாளாக திருமண பொருத்தம் பார்த்துன்னு இருக்கோம், ஆனால் அமையவே மாட்டேங்குதுன்னு சொல்லின்னு இருக்கவங்க தவறாமல் நாளைக்கு ஒரு நாளைக்காவது விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து தான் அந்த விரதமும் நீங்கள் இருக்கணும். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தடைகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, நிறைய வறுமை இருக்குது அப்படின்றவங்க முருகப்பெருமானை கண்டிப்பாக நாளைக்கு பங்குனி உத்திர நாளில் வழிபாடு பண்ணுங்க. எல்லாமே உங்களை விட்டு போயிடுங்க. எப்படியாகப்பட்ட துன்பமும் இருந்தாலும் பறந்து போயிடும், வறுமை இருந்தாலும் அது உங்களை விட்டு நீங்கும். முருகப்பெருமானுடைய அருளால் நன்மைகள் மட்டும்தான் உங்களுக்கு அதிகமாக நடக்கும். இந்த நாளில் ஏராளமான பேர் விரதம் இருப்பாங்க. அப்படி விரதம் இருக்கும் பொழுது சில விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும். முக்கியமாக இந்த பங்குனி உத்திர நாளில் வேறு என்ன விசேஷம் இருக்குது அப்படின்றத இப்போ சொல்லிடுறேன். இந்த பங்குனி உத்திர நாளில் தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு மதுரையில் திருமணம் நடைபெறும். அதே மாதிரி தான் முருகன் தேவியானை, ராமர், சீத்தை, ஸ்ரீரங்கநாதர், ஆண்டாள், இந்த தெய்வ திருமணங்கள் பலவும் இந்த பங்குனி உத்திர நாளில் நடந்ததாக சொல்லப்படுது. அதனாலேயே இந்த பங்குனி உத்திரத்தன்று கடைபிடிக்கக்கூடிய விரதத்திற்கு கல்யாண விரதம், கல்யாண சுந்தர விரதம், திருமண விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் திருமணமாகாத பெண்களும் சரி, ஆண்களும் சரி, கன்னி பெண்களும் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக பெறலாம். சிவபெருமானை திருமண கோலத்தில் கண்டு, முருகப்பெருமானை திருமண கோலத்தில் கண்டு நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா, பெருமாளை திருமண கோலத்தில் கண்டு வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும் அப்படின்றது தான் நம்பிக்கை. சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். இந்த உத்திரம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாள், அதே மாதிரி பௌர்ணமி திதி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், பங்குனி உத்திர வழிபாடு பண்ணுவோம். இந்த உத்திரம் நட்சத்திரம் எப்பொழுது பிறக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று மதியமே 31ஆம் தேதி மார்ச் 31 மதிய நேரம் 2 மணிக்கு மேலே இது பிறக்கின்றது. பௌர்ணமி திதி நாளை காலை ஏப்ரல் 1ஆம் தேதி 7 மணிக்கு மேலே தான் பிறக்குது. அப்படின்றதுனால நாளைக்கு காலையில் தான் பெரும்பாலான கோவில்களில் திருமண வைபவங்கள் எல்லாமே நடக்கும். உங்கள் வீட்டிற்கு அருகில் எப்பொழுது இது நடக்குது அந்த கோவில்களில் அப்படின்றத நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. வீட்டில் முருகப்பெருமானுடைய படம் இருந்தாலும் சரி, அதே மாதிரி பெருமாள் தாயார் படம் இருந்தாலும் சரி, அதே மாதிரி சிவன் பார்வதி படம் இருந்தாலும் சரி, நல்லா தொடச்சி அலங்காரம் பண்ணிக்கோங்க. விக்கிரகம் இருந்தால் அபிஷேகம் பண்ணுங்க, வாசனையான மலர்கள் வைங்க. முருகருக்கு எப்படி நீங்கள் தீபம் ஏற்றணும் அப்படின்றது ஏற்கனவே நான் ஒரு பதிவில் கொடுத்துருக்கேன். முக்கியமாக ஒரு பொருளை வைத்து நீங்கள் தீபம் ஏற்றணும் கடன் பிரச்சனை தீர்வதற்கு. அதை இன்னும் பார்க்கலன்னா நீங்கள் பாருங்கள், இந்த பதிவின் கடைசியிலையும் நான் அதை ஆட் பண்ணுறேன், நம்ம சேனலில் இருக்குது, அதையும் பார்த்து நீங்கள் பலன் பெறலாம். சரி, விரதம் இருக்கிறவங்க கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். பங்குனி உத்திரம் அன்னைக்கு சாப்பிடாம பட்டினியாக இருந்தால் அது விரதம் இருந்தது அப்படின்றது நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அது தவறு. நம்ம உணவை தான் தவிர்க்கிறோம். பட்டினியாக இருக்கிறது விரதத்தினுடைய ஒரு சிறு பகுதி தான். ஆனால் முக்கியமாக பார்த்திங்கன்னா, அனைத்து நாட்களும் அனைத்து நேரமும் நம்முடைய மனது ஏதாவது அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும்.
ஆனால் நாளைக்கு ஒரு நாளாவது நம்முடைய மனதை முருகப்பெருமானிடம் அவருடைய திருப்பாதங்களில் நம்ம சரணாகதி அடைந்து விட்டு, உண்மையான விரதம் அதுதாங்க. அவரை அடைந்தாலே போதும், அதாவது அவருடைய பாதத்தை சரணாகதி அடைந்தாலே போதும், அது நம்மளுடைய உண்மையான விரதம் இருந்ததற்கு உண்டான பலனை கிடைக்கும். நாளைக்கு ஒரு நாளாவது மற்ற விஷயங்களில் மனதை அலப்பாய விடாமல் முருகனை நினைத்து முருகனுடைய திருநாமங்களை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. பங்குனி உத்திரம் விரதம் இருக்கிறவங்க 3 வேளையும் உணவை தவிர்ப்பது நல்லது. நாளைக்கு காலையிலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். மாலை நேரம் பூஜை எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா உணவு எடுத்துக்கலாம். அப்போ 2 வேளை நீங்கள் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இல்லைன்னா ஒரே ஒரு வேளை மட்டுமாவது உணவை நீங்கள் தவிர்த்துக்கணும். அதுவும் முடியாதவங்க சமைக்காத உணவுகள், அதாவது பழங்க, காய்கறிகள், இதை நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் இருக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் விரதம் இருக்கக்கூடியவர் நிறைய பேர் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுவீங்க. சில பேர் வீட்டிலேயே வழிபாடு பண்ணுவீங்க. இந்த இரண்டுமே நீங்கள் செய்யும் பொழுது பங்குனி உத்திரம் அன்று விரதம் இருக்கிறவங்க கோவிலுக்கு சென்று கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு செய்யணும். வீட்டிலிருந்தும் வழிபாடு செய்யணும். இந்த 2 விதமான வழிபாடுகளையும் கண்டிப்பாக செய்யணும். விரதம் இருக்கிறவங்க முருகப்பெருமானை கண்டிப்பாக தரிசனம் செய்துட்டு வாங்க. இறைவனை பூஜை செய்து அவருடைய நாமங்களை சொல்லி அவசியமாக நீங்கள் கோவிலுக்கு சென்று வழிபாடுகள் பண்ணணும். முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலரால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. பால், பழம், தேன், தினைமாவு ஏதாவது இனிப்பு செய்து நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு பண்ணணும். முடியாதவங்க வெற்றிலை பாக்கு 2 வாழைப்பழம் இதை வைத்து வழிபாடு பண்ணுங்க. ஒரு பசும்பால் காய்ச்சி வைங்க, போதும். பங்குனி உத்திரம் அன்று கந்த சஷ்டி கவசம் பாடலை தவறாமல் பாராயணம் பண்ணணும். விரதம் கடைபிடிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, யார்கிட்டையும் கோபம் காட்டுறதோ, ஏதாவது அவச்செயல்கள் செய்கிறதோ, தீய சொற்களை பேசுகிறதோ கூடாது. இது அனைவரையும் முருகனாக நினைத்து அன்பாக நடந்துக்கணும் அப்படின்றது தான் இதன் மூலமாக சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். முக்கியமாக முருகப்பெருமான் மட்டும் இல்லாமல் நாளைக்கு சிவன், பார்வதி, ராமர், சீதை, ஆண்டாள், ரங்கநாதர் தெய்வ படங்களை வைத்து வழிபாடு பண்ணுங்க. இந்த வருடம் நாளை புதன்கிழமையோடு வருது. பங்குனி உத்திர விழா கொண்டாடப்படுது. அதனால் அனைத்து தெய்வ திருமணங்களுடைய அருளை பெறுவதற்காக, அனைத்து தெய்வங்களுடைய அருளை பெறுவதற்காக இந்த திருக்கல்யாண வைபவத்தில் கலந்துக்கிட்டு தெய்வங்களுடைய அருளை பெற்று அனைவரும் பரிபூரணமாக சுகபோகமாக வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். ஓம் சரவண பவ. இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.